இப்போ இப்படியே போனால் அது முடிவு என்ன சார்? இப்போது மற்ற நாட்டை சேர்ந்த மக்கள் தங்கத்தின் மீது கவனத்தை திருப்பாத வரைக்கும் நமக்கு விலை ஓரளவுக்கான இருந்தது, சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய அளவில் தங்கம் இருந்தது. ஆனால் மற்ற நாட்டு மக்களுடைய கவனம் தங்கத்தின் மீது திரும்பிய பிறகு இப்போது இங்கே ரேட் ஏறிச்சு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம்லாம் ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. அப்படின்னும் போது தங்கம் 50,000 அப்படியே கடந்துட்டு போயிட்டே இருந்தால் அதோட முடிவு தான் என்ன சார்? எப்படி தான் இதோட முடிவு தான் என்ன, எப்படி இருக்கும்? இது முடிவே இல்லாத ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு தொடக்கம்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஏன்னா ஒரு முடிவு இதோட நிற்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. அப்போ 1 லட்சம் கூட வர வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு சரண் 1 லட்சம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 100%. இந்த வருட கடைசியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சவரன் 60,000 தாண்டும். அது இந்த வருட கடைசி நினைச்சது 2024 டிசம்பருக்குள்ள 60,000 தாண்டும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அப்ப 2025க்குள்ள 1 லட்சம் வந்துடும். இல்ல 20 அதாவது இன்னையில இருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல டபுள் ஆயிடும். இப்ப 54,000ன்றது 1 லட்சம் ரூபாய் ஈஸியா அடைஞ்சிடும் அடுத்த ஒரு 4 வருடத்திலேயே. இப்போ வேற எதுல போட்டா இந்த மாதிரி டபுள் ஆகும் சொல்லுங்க பாக்க? வேற எதுலையுமே இந்த அளவுக்கு ஷார்டஸ்ட் டைம்ல ஒரு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஆனா இதுல தங்கத்துல கிடைக்குது. அப்படின்றப்போ எல்லாருமே ஒட்டுமொத்த உலகமே இதுல என்டர் ஆகிருக்கு. பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் அவங்க எல்லாருடைய பார்வை தங்கத்து பக்கம் திரும்பி இருக்கு. இனி இருக்க தங்க சுரங்கத்திலையும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 8 வருஷத்துக்கு உண்டான தங்கம் மட்டும்தான் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா அதுக்கு தேவைப்படும் செலவினங்கள் ஜாஸ்தி. இந்த செலவினங்கள் ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். சார், இன்னைக்கு வைரம் அப்படிங்கிறது நடுத்தர மக்கள்லாம் அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு உலோகமாக இருக்குது. வைரம் அப்படிங்கிறது அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்குது, விலை உயர்ந்த ஒரு நகையாக இருக்குது. அப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது வைரத்துக்கு மாற்றாக இருக்குது. இப்போ தங்கமும் கிட்டத்தட்ட வைரமுடைய ரேஞ்சுக்கு அதோட ரேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மாற்றா வேற ஏதாவது வருமா? அது எப்படி இருக்கும் சார்? அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா தங்கம் வைரத்துக்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல வைரம் வாங்க முடியாத தங்கம் மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது இல்ல இல்ல அது வேற இது வேற. ஏன்னா இன்னமும் தங்கம் ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, விலை வைரத்தோட கம்மியா இருந்தாலும் கூட தங்கத்தோட பயன்பாடு ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு திடீர்னு வைரத்தை வச்சுட்டு நீங்க போய் காசாக்க முடியாது. நீங்க பேங்க்ல போய் அதை பிளட்ஜ் பண்ணி காசு வாங்க முடியாது. ஒரு மார்வாடிக்கல்ல போய் பிளட்ஜ் பண்ணி காசு வாங்க முடியாது. ஆனா தங்கத்தை உங்கள்கிட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் இருந்தா கூட உடனே பிளட்ஜ் பண்ணலாம், உடனே விற்கலாம், எது வேணா பண்ணலாம், ஈஸியா கேஷ் ஆக்கலாம். அது மட்டும் இல்லாம தங்கத்துக்கு மாற்றான உலோகம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அதனாலதான் அது தங்கத்துக்கு எப்பயுமே எவர் கிரீனா இருந்துகிட்டே இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதுல நெருப்புல போட்டாலும் சரி, தண்ணியில இது பண்ணாலும் சரி, அதனுடைய தன்மையும் மாறாது, அதனுடைய குணமும் மாறாது. இந்த அளவுக்கு எத்தனை 1000 பல லட்சம் வருஷம் இருந்தாலும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இதனால இல்லாம தங்கத்துக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலைப்பாடுல இருக்கு. இப்போ வைரத்துக்கு கூட பாத்தீங்கன்னா செயற்கை வைரம்னு ஒண்ணு வந்துருச்சு, சிவிடின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்தப்போ விலை அதுக்கு டபுள் ரேட் இருக்கு. ஆனா தங்கத்துக்குன்னு எதுவுமே கிடையாது. தங்கத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, இந்த அணிகலனா பயன்படுறது தங்கமும் வெள்ளியும். வெள்ளிக்கும் அதுக்கும் எங்கேயோ வித்தியாசம் இருக்கு. வெள்ளி கூட பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட 70 ரூபா 75 ரூபா கிராம் இருந்துச்சு. இன்னைக்கு 90 ரூபா வந்திருக்கு. ஆனா தங்கம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2000 ரூபா இருந்த தங்கம் இன்னைக்கு 6770 ரூபா, 3 மடங்கு உயர்ந்திருக்கு.